ஹாய் கைஸ், வெல்கம் டு ஸ்டுடியோஸ். நானும் உங்கள் பிங்கி. நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, தக் லைஃப் படத்துல இருந்து விண்வெளி நாயங்கிற சாங்கை தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். ஆல்ரெடி டீசர் ஆரம்பிச்சதுல இருந்து ட்ரெய்லர் ஆரம்பிச்சதுல இருந்து இந்த விண்வெளி நாயகரை எல்லாருக்குமே மனசுல புரிஞ்சு போச்சு. அது உலக நாயகன் அளவுக்கு இந்த விண்வெளி நாயகரை அந்த அளவுக்கு ஃபேமஸ் ஆகி போயிடுச்சு. ஆக்சுவலா அந்த இது ரஹ்மானோட ஐடியா. ஓகே சார். ஓகே, அவர் டியூன் கம்போஸ் பண்ணும்போது அப்படி ஆரம்பிச்சாரு. ஓகே. ஸோ யூனிவர்சல்னா எப்படி வரும் அப்படின்னு அதுலேருந்து கார்த்திகோட சேர்ந்து இந்த அதுலேருந்து ஃபார்ம் ஆச்சு. ஓகே. ஸோ பயங்கரமாக இருந்துச்சு அந்த மியூசிக்கை கேட்கும் போது. இப்போ என்னன்னா, கமல் சார் ப்ரொமோஷனாக இருக்கட்டும், ஆடியன்ஸாக இருக்கட்டும், இந்த விண்வெளி நாங்கள் என்னோட மோஸ்ட் ஃபேவரட் அப்படின்னு சொல்கிறார். ஸோ என்னதான் இருக்கு இந்த சாங்லாம் பார்க்க தான் போகிறோம். ஸோ வாங்க டேரக்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். 3, 2, 1. விண்வெளி நாயகா, விடியல் வீரா, உயிரின் மேலே விருந்திட வா வா. விண்வெளி நாயகா, விடியல் வீரா, வாய்ஸ் பவர். மௌனம் நீ, கலைகள் நீ, நீ என் பிழை நீ, கவனம் நீ, சலனம் நீ, முழுமை நீ, நீ என் பொன் சுமை நீ, அளவிலா சுவை நீ, எனது முடி முதல் அடி வரை அழகிய அலை அலை தீரை வரை தனப்பிடும் மனநிலை. எங்கே அலையின் மேலே அலையை போலே கலந்திருந்தோமே. செம்ம ஸ்டைலாக இருக்க பேரை பாருங்க. ஹாலிவுட் ரீச். கனவினுள்ளே கனவை போலே விழித்திருந்தோமே. தொலைந்த நிலவே, கரைந்த தூக்கமே, திறந்து வா வா, காதல் வா வா. Arigato gozaimasu. யக்கூசா. அப்போ இது சைனீஸ் தாங்க. சைனீஸில் இந்த வேர்டு. அந்த அரிதாவா கோசைமஸ்னா மார்னிங் குட் வணக்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. கோசைமஸ். கனவில் நான், தொலைவில் நீ, பொழுதெல்லாம் தீ தீ சிறகே இருந்தும் நான் ரசிக்கிறேன். நினைவெல்லாம் உன் உன் என் குரலே, திரும்பி வா விடிவே. உனது இருவிழி இமை வழி அது தரும் ஒரு மொழி, விழி வழி வெறும் மொழி முகவரி.
மாதிரி நான் உதிர்த்த உயிர் அதை பார்க்கும்போது எனக்கு உள்ளம் நெகிழாமல் இருக்காது. என் குழந்தை பாடின போது சந்தோஷமாக தான் இருந்தது. ஆனால் அதை விட சின்ன குழந்தைகள் பார்க்கும்போது இந்த குழந்தை சின்ன குழந்தையாக இருக்கும்போது பாடினதெல்லாம் எனக்கு ஞாபகம் வந்துருச்சு. தேவர் மகன் படத்தில் ஒரு சின்ன பாட்டு சான்ஸ் கொடுத்தாரு. கோடம்பாக்கத்துக்கு கூட்டிகிட்டு போகிறேன். வண்டியில் சீட்டில் உட்காந்துக்கிட்டு போற்றி பாடட்டி போடனே ரிஹர்சல் பண்ணிக்கிட்டே இருக்கோம். அப்புறம் பின்னாடி உட்காந்துருந்தவங்களாம் எப்பா ஸ்டூடியோவுக்கு போய் பாடிக்கலாம், இல்லைன்னா பாடவே முடியாது, எதுக்கு வண்டி வருது, கொஞ்சம் நிறுத்துங்க, ரிஹர்சல் அங்கே போய் பண்ணிக்கலாம், அவர் பார்த்துக்குவார் அப்படின்னு சொன்ன அந்த குழந்தை கணீர் என்ற குரலில் ரஹ்மான் இசையில் என்று பாடிக்கொண்டிருப்பது தந்தையாக எனக்கு பெருமை. அந்த அந்த தேவர்மகனாக இருக்கட்டும், அந்த தேவர்மகனில் வந்து அந்த வாய்ஸ் வந்து ரொம்பவே சாஃப்டாக க்யூட்டாக இருக்கும். இதுலேயும் க்யூட் இருக்குது, பட் அந்த கிளாரிட்டி வந்து பயங்கரமாக இருக்குது. நீங்கள் வந்து ஆல்ரெடி இந்த உன்னை போல் ஒருவனில் கட்டிங்கன்னா அந்த சாங் இதே மாதிரி தான் இருக்கும். அண்ட் ஆல்சோ வந்து நம்ம கலைஞர் சார் வந்து ஒரு சாங் போட்டிருந்தாங்க, தமிழ் டைட்டில் வந்து ஒரு சாங் வரும், அதுலேயுமே வாய்ஸ் வந்து அந்த அளவு செம்மையாக இருக்கும். இப்போ இது வந்து ஃபீமேல் வெர்ஷனில் இந்த ஸ்ருதிஹாசன் வெர்ஷனை கேட்கும்போது அப்படி ஒரு வேற மாதிரி இருக்குது. அதுதான் நான் சொல்கிறேன், சில ஆக்டர்ஸ் வந்து அவங்களோட பவரை யூஸ் பண்ணி டைரக்ட் பண்ணுவாங்க டைரக்டர்ஸ். பட் இதே மாதிரி மணிரத்னம் சாராக இருக்கட்டும், மிகப்பெரிய ஆக்ட்ரஸ், மிகப்பெரிய டைரக்டர்ஸ் கீழே சார் ஒர்க் பண்ணும், கமல் சார் ஒர்க் பண்ணும்போது தான் அவரோட பவரை எவ்வளோ வந்து அடுத்த ஒரு இப்போ எப்படி சொல்லுவாங்கன்னா, இந்த நம்ம அந்த காமிக்கல் அந்த மூவி ஸ்டோரிலாம் எப்படின்னா ஒரு பவர் இன்னொரு பவர் இடிச்சுன்னா இன்னும் கொஞ்சம் பவர் ஜாஸ்தியாக சொல்லுவாங்க. அது மாதிரி தான் இது. ஒரு மணிரத்னமாக ஒரு பவரும் கமல் சார் ஒரு பவர் அடிக்கும் போது கமல் சாரோட பவர் வந்து ஹை ஆகிட்டு இருக்க தவிர அது வந்து குறையலை. அதுதான் நான் சொல்லணும் வந்தேன். ஏன் சொல்கிறேன்னா, அந்த ஒரு ஃப்ரேமாக இருக்கட்டும், அந்த ஒரு லுக்காக இருக்கட்டும், அந்த படத்தில் அவரோட வாய்ஸ், அந்த ஒரு டெடிகேஷனாக இருக்கட்டும், கமல் சாருக்கு வந்து அந்த கொடுத்த ஏரமான் சாரோட மியூசிக்காக இருக்கட்டும் வேற மாதிரி. ஸோ இந்த ஏரமான் சார் வந்து திங்க் பண்ணது வந்து வேற லெவல். இதில் என்னன்னா, இது வந்து ஒரு ப்ரேயர் சாங் மாதிரி இருக்குது, கமல் சாரை போற்றி. இது வந்து ஒரு விண்வெளி, அந்த ஒரு ஸ்பேஸ் ரிலேட்டடாக அந்த ஒரு அந்த ஜோனில் போய் பண்ணியிருக்க மாதிரி இருக்குது. அது ஏன்னா அது விண்வெளி நாயகங்கிற ஒரு டைட்டில்னால அந்த ஒரு மியூசிக் எஃபெக்ட்ஸ் பயங்கரம். ரேப்பு ஏரமா சார் பண்ணது வேற மாதிரி இருந்துச்சு. அது வந்து செம ஹைலைட். இது வந்து படத்தில் எங்கெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க எனக்கு ரொம்ப பயங்கரமாக ஒரு எக்ஸைட்டிங்காக இருக்குது. எதில் கொடுப்பாங்க, எந்த சீனில் இருக்க போகுதுன்னு. கண்டிப்பாக அந்த விண்வெளி நாயகான்னு வரதான் போகுது, அது வேற மாதிரி இருக்க தான் போகுது, பட்டையை கிளப்ப போகுது. அப்படியே சொல்லிட்டுருங்க, பக்கத்தில் இன்னொரு விண்வெளி நாயகன் இருக்காரு, எஸ்டிஆர். மனுஷன் என்ன எனர்ஜிங்க, அவர்லாம் நம்ம தமிழ் சினிமாவோட கிடைச்ச வரங்க. சொல்ல போனா சிம்பு அவர்கள் ரசிகர்கள் நீங்க சொன்னதான் கேட்பாங்க. விஜய், அஜித், சூர்யா, தனுஷ் இவங்க இதில் அவரும் ஒரு டாப்பான ஆக்டர் தான். பட் வந்து அவர் நிறைய படம் இன்னும் நிறைய நடிக்கணும் ரொம்ப ஆசைப்படுறோம். அவர் வந்து இன்னும் அந்த ஒரு பவர் யூஸ் பண்ணாமே நடிச்சாரு, ரொம்ப கண்டென்ட் வைஸாக போயிட்டாரு. பவரை யூஸ் பண்ணி நடிக்கணும். ஆல்ரெடி இப்போ STR 50ல் வந்து அவர் வந்து லேடி கெட்டப்பாக அடிக்க போகிறாங்க. ஸோ அதான் ஒரு எக்ஸ்க்ளூசிவ் நம்ம வந்து அவங்களுக்கு சொல்லிட்டு இருக்கோம். ஏன்னா ஆமாம், அவரே சொல்லியிருந்தாரு, நான் வந்து இது வந்து STR வந்து நான் வந்து கமல் செட் வந்து நிறைய ஐடியா கேட்டிருக்கேன், நான் வந்து STR 50ல் வந்து நான் வந்து ஒரு லேடி கெட்டப் நடிக்க போகிறேன், ஸோ அது வந்து என்னோட பெரிய இதாக இருக்க போகுது, அச்சீவ்மெண்ட்டாக இருக்க போகுது அப்படின்னு அவரே சொல்லியிருந்தாரு. ஸோ அந்த அளவுக்கு இந்த படம் வந்து ஒரு மைக்கில் தட்டி தான் வைக்க போகுது தக் லைஃப்ங்கிறது. ஏன்னா இது வந்து ஒரு மிகப்பெரிய கூட்டமே சேர்ந்து ஒன்றா சேர்ந்தது, ஒரு மிகப்பெரிய டிராகன் கூட்டமே. கமல் சார் ஒரு டிராகன், மணிரத்னம் சார் ஒரு டிராகன், நம்ம ஏஆர் சார் ஒரு டிராகன், நம்ம STR சார் ஒரு டிராகன், நம்ம திருஷா ஒரு டிராகன், நாசர் ஒரு டிராகன், ஜோஜி ஜார்ஜ் ஒரு டிராகன், இப்படி டிராகன் சொல்லிக்கிட்டே போனால் அந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய கூட்டணி சேர்ந்து ஒரு படம் பண்ணும்போது அந்த படம் வந்து ஒரு மிகப்பெரிய ருத்ர தாண்டமாக இருக்க போகுது. ஸோ கண்டிப்பாக பயங்கரமாக தான் இருக்க போகுது. சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது மாதிரி ஒரு செமையான வீடியோட உங்களை சந்திக்கிறேன். அன்டில் தென் பாய்.